அனைத்துலக நண்பர்களுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான், அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான். இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு அடியே அன்பு வணக்கங்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி, சனி வக்ரம்னாலே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 138 நாட்கள், சரிங்களா? 130 நாட்கள் சனீஸ்வர பகவான் பின்னோக்கி செல்வார். அந்த சுழற்சியில் ஒரு சிறிய மாற்றங்கள் இருக்கும், அதுதான். அப்போ முன்னோக்கி போகும்போது ஒரு பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்னும்போது தான் கொடுப்பார். முன்னோக்கி செல்லும்போது பிரச்சனையை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனைகள் இல்லை, ஒரு அனுபவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழும். அப்போ பின்னோக்கி போகும்போது அனுபவம் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ ஒரு கார் டிரைவ் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கும் போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், பேக்கில் போகும்போது என்ஜாய்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு என்ன விஷயம் நடக்கும், ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது காரில் பின்னாடி முட்டிடுவோமோ அந்த ஒரு திங்கிங் போயிட்டுருக்கும். அப்போ கரெக்டாக பார்க் பண்ணணும் அந்த விஷயங்கள். அப்போ இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ம் 8க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிறாருங்க. அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்? 7னா நண்பர்கள்னு வச்சுக்கலாம், 8னா தீராத பிரச்சனைகள்னு இருக்கலாம். இந்த தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. இந்த 6 மாதமும் 138 நாள் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த உடல்நிலை உபாதைகள் தீரக்கூடிய காலகட்டமாக, சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும், நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அப்பப்போ ஏதாவது சோம்பலாக இருக்கும், அப்பப்போ அதெல்லாம் திட்டுக்கிட்டு எல்லாம் வாங்குவீங்க, இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்தாலும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பார், உங்களோட அதிபதி, ராசி அதிபதி. 7, 8 அதிபதி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்லோவாக பயணிப்பார். இவர் 2.5 நாளில் பயணிக்கிறாருன்னா இவர் 2.5 வருஷம் பயணிப்பார். அப்போ எந்த அளவுக்கு ஸ்லோன்னு பாருங்கள். சரிங்களா? இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கும் 8ஆக சனீஸ்வர பகவான் இருப்பார். இப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது கடகராசி என்பவர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய படைப்புகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லை, நீங்கள் ஆன்மீகத்துறையில் இருக்கீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை அடையக்கூடிய நபராக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் கடகராசி அன்பர்களின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலகட்டம். தீர்வு கிடைக்கணும்ல, ஒரு பிரச்சனையே இருந்துச்சுன்னா எப்போ தான் தீர்வு கிடைக்கிறது, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா கடவுளை அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம், இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்க போகுது. என்ன பண்ணணும்? இந்த நீர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். தண்ணியை பார்த்து குடிக்கணும். எங்கே போனாலும் எந்த தண்ணி வேணும் எடுத்து குடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். சரிங்களா? உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள், உணவுப் பொருட்களை செய்யணும். நான் காசாக கொடுக்குறேன், கோல்டாக கொடுக்குறேன், சில்வராக கொடுக்குறேன், வேண்டவே வேண்டாம். சாதம், சாப்பாடு, அன்னம் தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்யும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை அனைத்தும் பார்த்தீங்கன்னா தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகங்க, ரொம்பவே அதிகம். அது மேலும் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக யாருக்கெல்லாம் பண்ணலாம்? குழந்தைகளுக்கு, தேவைப்படும் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு மிக சிறந்தது ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த தொண்டு நிறுவனங்களாக இருக்குது பாருங்கள். தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் தேவைப்பட்ட, உங்களுக்கு தேவைப்படாத சில பொருட்கள் எதுனா கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இந்த குழந்தைகள் செய்யலாம். படிப்புக்காக நீங்கள் கொடுக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸுக்காக, உணவுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள் கடகராசி அன்பர்கள். மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், சரிங்களா, அந்த வீசிங் பிரச்சனைகளாக இருக்கும், நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும். இந்த கடகராசிகள் இந்த பிரச்சனைலாம் தீர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் வீட்டில் இருந்துட்டு உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் தந்தையின் உதவியுடன் செய்யும் பொழுது ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள். நீங்கள் வீடே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் தந்தையை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் தந்தைக்கிட்ட ஒரு காசு கொடுத்து அவர் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அந்த வேலை ஈஸியாக முடிச்சிடும். இல்லை ஏதாவது ஒரு சீட்டு வாங்கணும்னு போகிறீங்க காலேஜில், நீங்களா போய்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்கள் தந்தையை கூட்டு போனீங்கன்னு வச்சுக்கலாம், சும்மா கூட கூட்டிகிட்டு போங்க, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, ஏன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம், கொஞ்சம் சாம்பாரில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு அதில் இருக்கும், அம்மா போட்டிருப்பாங்க, கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், டேஸ்ட்டே மாறிடும். கரெக்டு தானே? நிறைய சேர்த்துட்டாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நெய் சேர்க்குறோம் வச்சுக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக ஆகிடும். அதுபோல் தான் தந்தை உங்கள் கூட தான் இருப்பார், எல்லாமே செய்வார். ஆன்மீகம் சார்ந்த குருமார்களும் கூட தான் இருப்பாங்க. ஆனால் தேவைப்படும் பொழுது அவர்கள் உங்கள் கூட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் மிக சுலபமாக கிடைக்கும். எனவே கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டம், இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்டாக இருக்குது. மேலும் அவர் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களோட 3ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார். ஸோ முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் உங்கள் தந்தையின் உதவியுடன், தந்தை இருந்தால் தந்தை இல்லைன்னா தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்படி இல்லைனாக்கா மானசீகமாக உங்கள் தந்தையை நீங்கள் மானசீகமாக உங்கள் தந்தையை நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்யலாம். இல்லைன்னா ஆன்மீக குருமார்கள் உதவியுடன், இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வந்து, சரிங்களா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு, நின்ற கோல பெருமாள். ஸோ இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது தாங்கள் விரும்பிய விஷயங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில். மேலும் உங்களுக்கு 6ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறாருங்க, 9ஆம் வீட்டிலேருந்து. தந்தையோட வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தந்தை செஞ்சுருந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தொழில்முறையாக வீட்டில் நீங்கள் வம்சாவளியாக செஞ்சுட்ருப்பீங்க, அந்த தொழில் செய்வதற்கான சான்சஸ் அதிகமாக வரும். இதனால் வேலையை புது வேலையாக இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு வந்து அப்பாவோட வேலையை செய்வீங்க. இல்லை தந்தையோட வேலையை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஆன்மீக குருமார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையோட உதவியோடு செய்யும் பொழுது அனைத்துமே இந்த 6 மாத காலம் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். சரிங்களா? தந்தையை எப்பவுமே கூட வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை இது ஆப்போசிட்டாக தந்தையை நான் உதாசீனப்படுத்துகிறேன், தந்தை சொல்ல கேட்க மாட்டேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் எல்லாமே பண்ணுறேன், அவர் எதுவுமே எனக்கு செய்யலை அப்படின்னு இருந்தாலும் அந்த வார்த்தையை வெளியே சொல்லாமல் தந்தையை கூட வச்சுட்டு அவர் சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் சனி வக்ர பயிற்சி மிக சாதகமான ஒரு பலனை கொடுத்து புதிய உச்சத்தை எட்டக்கூடிய காலகட்டமாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.